எடுத்தா உன் இலவசமா? நானு மாசான குட்டை பத்துமா எல்லாரும் சரவணா ஸ்டோர் போனா வெளியில போட பார்த்தா ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவாடை இலவசம், ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு போட்ட டவுசர் இலவசம், ஆமா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் சட்டி இலவசம், ஒரு ராமராஜ் சட்டை எடுத்தா ஒரு வைக்கிங் பனியன் இலவசம், ஆமா 2 கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம், 2 கிளினிக் பிளஸ் ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம், 2 டச் செல் வாங்கினா ஒரு பட்டன் செல் இலவசம், ஒரு மிக்சர் போர்டு வாங்கினா 2 யூனிட் இலவசம். அதே மாதிரி 2022 என்ன நடக்க போகுது? ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொழுந்தியா இலவசம், கொழுந்தியா இல்லாட்ட மாமியா இலவசம், மாமியா இல்லாட்ட மாமனார் இலவசம், மாமனார் இல்ல செத்து போயிட்டான்னு வையே வேறு வீட்டை விட்டுக்கிட்டே கிடக்குறீங்க. அதே மாதிரி நீங்க மேல பெருங்கரையில கேட்டுருக்காங்க ஒரு வள்ளி திருமணம் போட்டா ஒரு அரிசந்திராய் இலவசமா போடுவோம், அதுக்கும் காசு கேட்போம், அதுக்கு ரசு கேட்போம். அதனால இன்னைக்கு உங்களை எடுத்தா உங்க தங்கச்சி எனக்கு இலவசம். உங்களுக்கு தங்கச்சி இல்லையா? அக்கா பேர் என்ன? சித்தியா அக்காவா? அக்காவா? நம்ம நோட்டீஸ்ல கூட அவன் பேர் இருந்துச்சு. நீ வந்தோட எனக்கு சந்தோஷம். என் அப்பாவோட காட்டுக்கு போவே முதல்ல எனக்கு பயமா இருந்துச்சு. போகையில பயமா தாண்டா போய் பழகிட்டேன்னு வையே லூஸ் ஆகாது. போக போக உனக்கு கலகலன்னு இருக்கும். ஆமா வேண்டாம் வேண்டாம். இது யார் தெரியுமாடா? ஒரு அண்ணன் அவங்க ஒரு அண்ணன் நம்பிராஜனுக்கு 7 பிள்ளைங்க. இவர்தான் நம்பிராஜனுக்கு அப்பா உபேந்திர நம்பி. அதனால என் மனசுல எப்படி நினைச்சுக்க தெரியுமா? இந்த இடத்தை பார்க்கல அவ்வளவு ஆனந்தமா இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால ஆமா இந்த இடத்தை பார்க்கல அந்த ஊட்டி வரை உறவுல அந்த பூமாலை பொழுதுகளே எப்படி இருக்கு தெரியுமா? வரட்டும், அவங்க ரெஸ்ட் எடுக்க வேணாமா? எவ்வளவு நேரம் தான் கத்துவாங்க? 1க்கு போகணும் 2க்கு போகணும். அதனால தம்பி தம்பி சொல்லுங்க வா முடிச்சு பார்க்க சொல்லு. இன்னும் ஹோட்டல்ல திண்ட ஞாபகமே இருக்கு.
என்னையா சிசியா உள்ள வச்சிருக்க? நன்றியா நன்றியா, கைதட்டிய ஒரு உள்ளத்திற்கு நன்றி சார். நீங்க எவ்வளவு பெரிய பாப்பணும். நாங்க இசைக்கு சொல்றத கேட்காம இருந்திருக்கீங்களா நீங்க? இல்ல எங்களை இத்தனை கூட மதிக்க மாட்டீங்களா? என்ன சிசியா வச்சிருக்கீங்க? யாரு? நாங்க சொல்றத கேட்க சொல்லுங்க. நான் சொல்றத கேக்குறேன். உடனே தட்டலாம் ஆத்தியார. சரி, அந்த பிள்ளைய கட்டி பிடிக்க சொன்னேன், அதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? புதுசு தானே, அப்படித்தான் நடிப்பு. அப்புறம் வாத்தியாரவே செஞ்சு விடுவேன். நான் உன்னே செஞ்சு விடுவேன். ஆமா, ஆரம்பத்துல தங்கச்சி வர்றது பாருக்கு. ஆமா, அப்பா தவறா பேசக்கூடாது. தங்கச்சி வந்தா நம்ம முகத்தை வெடி வச்ச நரி மாதிரி வச்சுக்கணும். தங்கச்சி இல்லாத நேரம் நம்ம என்ன வேணாலும் படிக்கலாம். என்ன பார்த்தா ராசாத்தி என்னடா செல்லம், கட்டி பிடிச்சா கட்டில உட்காரணும். சிஷ்யம் பண்ணக்கூடாது. அதனால தங்கச்சி பள்ளிக்கட்ட பாத்தார் என்ன செஞ்சாலும் செய்யலாம், சிஷ்யம் பண்ண முடியாது. மங்களமாக இருப்பாயம்மா. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் அண்ணா. இருக்கட்டும். உங்களை சந்திச்சு எவ்வளவு வருஷ கணக்காசு. முந்தா நாள் தான் திருவாடனை பக்கம் சந்திச்சா எவ்வளவு. சரி அண்ணா, அப்பா வந்தாங்களா? அப்பா வந்தாரு. வந்து ஏதாவது விவரம் சொன்னாரா? கண்ணு கருத்தமா காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. கண்ணு கருத்தமா காவலுக்கு? எதுக்காக காவலுக்கு போகணும்? திணைக்காக. என்ன திணை? கருந்திணை செந்திணை. அத போய் நம்ம என்ன பண்ணணும்? இந்த பறவைகள் வந்து சரி அந்த திணை கருதுல வந்து பீ பேண்ட் விட்டுருமா. அப்படின்னு யாரு சொன்னா? விட்டுருமா. சரி, அதை வந்து கல்லால் அடிக்காமல் சொல்லால் அடிக்க வேண்டும். ஆகியல் ஆலோலம் சோ என்று காணப்பாடி வானம்பாடிகளை கல்லால் அடிக்காமல் நம்மளுடைய சொல்லால விரட்டணும் அப்படின்னு யாரு சொன்னா? நம்ம அப்பா சொல்லியிருக்காரு. வானம்பாடி காணம்பாடி இந்த டெட்பாடி 108. இருந்தாலும் தாயை சிறந்தது கோவிலும் இல்லை, தம்பி பொண்டாட்டிக்கு எதுவும் இல்லை. தந்தை சொல்மைக்கு மந்திரம் இல்லை, 1000 உறவைகள் பெருமைகள் இல்லை, அண்ணன் பொண்டாட்டிக்கு அகலம் அல்ல. இப்படி எல்லாம் தங்கச்சி நான் பேசும்போது இப்படி எல்லாம் சொல்லலாமா? தெரியாம சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. தந்தை பேச்ச மீறாமல் காவலுக்கு போகணும். ஆமா அண்ணா, என்னதான் காவலுக்கு போகணும், என்னதான் ஒரு பக்கம் பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்களாக இருந்தாலுமே எட்டயபுரத்து கிழவன் மகாகவி பாரதியார் முண்டாசு கவிஞர் பெண்கள் உரிமைக்காக போராடி இருந்தாலும் தனியா காட்டுக்குள்ள காவலுக்கு போறேன் இல்லையா? என்னதான் நீங்க 7 பேர்கள் வாங்க, 2 தோழிமார்கள் கூட வரட்டும், இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? என்ன பயம் தெரியுமா? அப்பா சொன்னாரு, மகளை கடைக்க வேண்டிய பூங்குருத்தி காட்டுக்குள்ள காவலுக்கு போறீங்க, அங்க நிறைய பட்சி எல்லாம் இருக்குமா? பட்சி இருக்காது. அப்புறம் பாத்தூர்ல பருப்பு வடை வெங்காய போண்டா இருக்கு. அண்ணா, அந்த பட்சிகளை
தான் நாடகம் நடிகை பூரா பட்சிகள் பறவைகளா இருக்குமா, அப்புறம் பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்குமா. பெரிய பெரிய மிருகம் ஆமாண்ணா. சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. வார்த்தையின் மூலமாக வசனத்தின் மூலமாக அழகா எடுத்து சொன்னீங்க. அத இசையின் மூலமாக நான் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன். இங்க எனக்காக பாடுங்களேன் பாப்போம். உங்களுக்கு அப்படியா? பாடுங்க. பிரித்தி இன்னைக்கு தான் மனசார அத்தான்னு சொல்லியிருக்கேங்க. பார்த்த மிருகங்கள் இசை என்னும் என்ப உள்ளத்தில் ஓடோடி வந்த உன்னை ஏமாத்தி விட மாட்டேன். நான் பாட வேண்டுமானால் பாவடை அவுத்து போட்டு ஓட வேண்டும். பாடவா? ஏங்க நாளை எப்படிங்க வாத்தியாரே? சமுதாரவாடி அசைக்கு ஆராய்ச்சிட்டு இருக்காரு. என்ன தவம் செய்தேனோ குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. சிங்கம், பன்றி, கரடி, நான் தப்பு கூட பாரு. சிங்கம், பன்றி, கரடி, யானை புழுத்திருக்க. யானை புலி சிறுத்தை அப்படித்தானே பண்ணேன். தப்பாவலையா? டப்பால போடுங்க. உங்க டப்பா காமிமா. சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி. ஆசானா அதெல்லாம் எடுத்துறா வேணாம். சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி. இங்க பாரு சூத்தங்க. சிங்கம், பன்றி, அண்ணா, உண்மையிலேயே பறவைகள் விலங்குகளினுடைய பெயர்கள் அழகா இசையின் மூலமாக எடுத்து சொன்னேன். இருந்தாலும் அதான் பாருங்க. ஆமா, இன்னைக்கு மழை நேரம் அவராக புத்தம்ல எல்லா சீனுமே கொண்டு வந்திருக்காரு. பின்னாடி இருக்கு காடு. இருந்தாலும் மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவதும் மரம் கொத்தி பறவை எல்லாம் தொக்கு போடுவது, டக் டக் என்று ஓசையிடுவது ஆகிய இந்த அற்புதமான இடத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பு அண்ணே ஊனுச்சாமி என்ன எல்லா சீனும் கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்து அதான் கேட்பீங்கன்னு நினைச்சேன். அந்த மழை பெஞ்சதுனால உள்ள பூரா அந்த ஒரு சீன் மட்டும் 40,000 ரூபாய் அந்த சீன். அதனால கட்ட முடியாது. அண்ணா, இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. அந்த பாசமலர் பாட்டியோட பாசமுள்ள பாண்டியரே
அதுதான் சங்கி மங்கி ஆட்டம். நாடகம் நடக்குது. இதுதான் அங்கவை சங்கவை ஆட்டம். அதை எங்கேயாவது கொண்டு போய் வைக்காம காரியத்துல குத்துறது காரியத்துல கண்ணா இருக்கணும். மறைவேலி வந்துருச்சு, மறைவேலி வர வேண்டாம். வீதிய கால் சாதிட்டாரு. ஆட்டங்களா உங்களோட பிறந்த